ஹாய்! நீங்க இந்த மீன பார்த்துருக்கீங்களா? இந்த மீன உங்க ஊர்ல என்ன நேம்ல சேல் பண்றாங்கன்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல கடல் ஆரான்னு சொல்றாங்க, கடல் ஐரன்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸாக்ட் நேம் என்னன்னு எனக்கு தெரியலங்க. நேம் என்னவா இருந்தா என்னங்க? டேஸ்ட்டு தானே முக்கியம். மீனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம். அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. குழம்பா இருந்தாலும் சரி, ஃப்ரையாக இருந்தாலும் சரி, 65 இருந்தாலும் சரி, அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. இது எங்களோட 3rd டைம் பர்ச்சேஸு. ஃபர்ஸ்ட் டைம் 1/2 kg வாங்கினோம், செகண்ட் டைம் 1 kg, தேர்ட் டைம் 1.5 kg வாங்கியிருக்கோம். ஏன்னா இதோட டேஸ்ட்டில் நாங்கள் அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டோம். இதில் முள்ளும் இருக்காதுங்க, நெத்திலி மாதிரி ஒரு முள் தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட க்ளீனிங் ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போது ஒரு மீனை எடுத்துகிட்டு நான் இப்படி கத்தியை வச்சு சுரண்டி எடுக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த செதில் ஸ்கேல்ஸ் அது எல்லாமே வந்துடும். வயிற்று பக்கமும் இந்த மாதிரி இருக்கும். அதையும் நல்லா கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துக்கோங்க. மீன் உரசுற கல்லை கூட நீங்கள் உரசி எடுத்திங்கன்னா அது கூட உங்களுக்கு க்ளீனிங் இன்னும் ஈஸியாக இருக்கும். இதில் மேல் பக்கம் இருக்கிற அந்த ஃபின்ஸ் அந்த முள்ளெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. வால் பக்கமும் கட் பண்ணிவிட்டு தலையை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு குடல் பக்கம் வந்துட்டு வயிற்று பக்கம் கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ அதையும் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு குடல் பக்கம் இது எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மீனையும் க்ளீன் பண்ணும்போதும் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணி வயிற்று பக்கம் இருக்க அந்த கருப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க இந்த மீனை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.